ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஏபிஎஸ். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பிசி தமிழ்நாடு காவல்துறையில் கிட்டத்தட்ட ஒரு 11,000 வேக்கன்சி, ஒரு பல்க் வேக்கன்சினே சொல்லலாம். அந்த 11,000 வேக்கன்சி கால்ஃபார் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கால்ஃபார் பண்ணி அதுலேருந்து ஓடிக்கிட்டு இருக்குது. 26ஆம் வரைக்கும் இருக்குது லாஸ்ட் டேட்டு. ஸோ அப்ளை பண்ணாதவங்க கூடிய சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. இந்த காவலர் தேர்வை பொறுத்தளவு எக்ஸாம் கிளியர் பண்ணது ரொம்ப 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 ஈஸி. இதில் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபிசிக்கலில் தான் நமக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை கிளியர் பண்ணுவோமா வேணாமான்னு யோசிக்க வேணாம். கண்டிப்பான முறையில் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு புதுசு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதில் அதிகமாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தினமணி நியூஸ் பேப்பரில் இருந்து மாதிரி வினாத்தாள் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இனிமேல் தொடர்ந்து இந்த எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின் இருக்குது. இந்த 20 கொஸ்டினுக்கான ஆன்சரை நான் கடைசியாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை வச்சு ரீகால் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் இதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன். 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான நாகரிகத்தைச் சேர்ந்த நகரம் எது? கீழ்கண்டதில் இந்த நாளில் எது 6500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட பழமையான நாகரிகம் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஈராக். இது ஆன்சர். 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான நகரம் எது? ஈராக். ஓகே. ரோமானிய நாணயங்களை தயாரித்த தொழிற்சாலை கீழ்கண்ட எந்த நகரில் அமைந்திருந்தது? ரோமானிய நாணயங்களை தயாரித்த தொழிற்சாலை எங்கே இருந்துச்சு? நம்ம தூங்கா நகர், மதுரையில் தான் இருந்துச்சு. தேர்ட் ஒன். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இறக்குமதியான பொருள் எங்கே? வெஸ்டர்ன் கேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேற்கு தொடர்ச்சி மலை. சொந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இறக்குமதியான பொருள் எதுன்னு பார்த்தோம்னா சந்தனம் தான் இறக்குமதியாக இருக்குது. நெக்ஸ்ட், தானை தலைவன். இது ஏதோ ஒரு படத்தில் கேள்விப்பட்ட தன்மான சிங்கம் தானை தலைவன் சொல்லி ஒரு டயலாக் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த தானை தலைவன் தான். தானை தலைவன் எனப்பட்டவர் யார்? அமைச்சரா, தூதுவரா, ஒற்றரா, படைத்தலைவரா அப்படின்னு பார்த்தோம்னா படைத்தலைவர் தான் வருவார். படைத்தலைவர் தான் தானை தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அஞ்சாவது என்னன்னு பார்த்தோம்னா மாமல்லபுர நினைவு சின்னங்களும். என்னது? மாமல்லபுர நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது எப்போது? யுனெஸ்கோ நமக்கு தெரியும். யுனெஸ்கோ அப்படின்றது ஒரு உலக பாரம்பரிய சின்னத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒன்றையும் சேர்த்துக்கிட்டே வருவாங்க, பாதுகாக்கப்பட்ட அமைப்பில் சேர்த்துக்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி மாமல்லபுரம் அந்த கோயில், கடற்கரை கோவிலையும் அதோட சின்னங்களையும் எப்போ சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1984 அதை யுனெஸ்கோ அங்கீகரிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து வைகுண்ட பெருமாள். என்னது? வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார்? வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார்? 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா 2ஆம் நந்திவர்மன். இது 2ஆம் நந்திவர்மன்னா வைகுண்ட பெருமாள் கோயிலை காட்டியிருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில். மேலன்னா வைகுண்ட பெருமாள் கோயில், 2ஆம் நந்திவர்மன். இது நந்தி குறுக்க, ஏன்டா அப்படி நந்தி மாதிரி குறிக்க வைரேன்னு வைவாங்கல்ல, ஸோ அதை மாதிரி வைகுண்ட பெருமாள் கோயில் நந்திவர்மன். அடுத்து காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டிய பல்லவ மன்னன். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டிய பல்லவ மன்னன் யாருன்னு பார்த்தோம்னா 2ஆம் நரசிம்மவர்மன். ரெண்டுமே 2 தாங்க. வைகுண்ட பெருமாளும் சரி, காஞ்சி கைலாசநாதர் கோயில் 2 தான். வைகுண்டம்னா நந்தி வந்துடுவார், காஞ்சி கைலாசநாதர்னா நரசிம்மவர்மன் வந்துடுவாங்க. ஓகேவா? அடுத்து தாராசுரத்தில் உள்ள ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டிய அரசன். தாராசுரத்தில் உள்ள ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டிய அரசன் யாருன்னு பார்த்தோம்னா 2ஆம் ராஜராஜன். ஸோ எல்லாமே 2 வருது, அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட். சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் ரிஷபரா, பார்சவநாதரா, வர்த்தமானவரா, புத்தர் அப்படின்னு பார்த்தோம்னா புத்தர் தான் சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர். ஓகேவா? அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா களப்பிரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, தமிழ்நாட்டின் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதில் வந்துட்டு உண்மை இல்லை. ஆனாலும் வரலாற்றில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டோட இருண்ட காலம்ன்றாங்க. இவங்க இதில் நிறையா வளர்ச்சிகள்லாம் பெற்றிருக்கோம். ஓகே, களப்பிரர்களால் ஆதரிக்கப்பட்டது எந்த மதம்னு பார்த்தோம்னா களப்பிரர்களால் ஆதரிக்கப்பட்டது சமண மதம். நெக்ஸ்ட்,
சித்தன்னவாசல் குகை கோவிலை எந்த ஆண்டு தொல்லியல் துறை தனது பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்துள்ளது? இது சித்தன்னவாசல் அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கும். ஸோ சித்தன்னவாசல் எப்போ அவங்க கட்டுப்பாட்டு கீழே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 1958 எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. 1958 எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. மௌரிய வம்சத்தின் கடைசி அரசன் யார்? மௌரிய வம்சத்தோட கடைசி அரசன் யாருன்னு பார்த்தோம்னா பிருகத்ரதா. மௌரிய வம்சத்தோட கடைசி அரசர் யாருன்னு பார்த்தோம்னா பிருகத்ரதா தான் கடைசி அரசராக இருக்கார். மாசா காஸ், இது ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா? மாசா தெரியும், நம்ம குடிக்கிற நாணயம், நம்ம குடிக்கிற பானம். மாசா காஸ் என்பது எந்த உலோகத்தால் செய்யப்பட்ட நாணயமாகும்? செப்பு, தங்கம், வெள்ளி, இரும்பு. மாசா காஸ் அப்படின்றது செப்புன்ற உலகத்தால், காப்பர் அதனால் தயாரிக்கப்பட்ட நாணயமாகும். எத்தனையாவது பௌத்த மாநாட்டை அசோகர் பாடலிபுத்திரத்தில் நடத்தினார்? இது ஒரு நல்ல கேள்வி. இது அடிக்கடி இந்த புத்த மத கான்ஃபரன்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதை போலீஸ் எக்ஸாம் பொறுத்தளவு போன வருஷமும் கேட்ட ஞாபகம் இருக்குது, அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அசோகர் எத்தனாவது நடத்தினார்னு பார்த்தோம்னா 3வது மாநாட்டை பாடலிபுத்திரத்தில் நடத்தியிருக்காரு. பிருத்திவிராஜ ராசோ என்ன நூலோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா பிருத்திவிராஜ ராசோ. அந்த நூலில் எழுதினது யார்? பிருத்திவிராஜ ராசோ எழுதினது யாருன்னு பார்த்தோம்னா கல்கனரா, விசாகதத்தரா, ராஜசேகரரா, சந்த் பார்தையா. என்னது? பிருத்திவிராஜ ராசோ. அது எழுதினது யாருன்னா சந்த் பார்தை. ஓகே, அடுத்து கடைசி மௌரிய அரசரை கொன்றவர் யார்? கடைசி மௌரிய அரசர், அவரை கொன்னது யாருன்னு பார்த்தோம்னா புஷ்யமித்திரர் கொண்டுட்டு சுங்கா டைனஸ்டியை கொண்டு வந்திருப்பார். புஷ்யமித்திர சுங்கா டைனஸ்டியை அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா ஷிமுகா தோற்றுவிச்சிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் காளிதாசர் இயற்றிய நூலின் பெயர்? காளிதாசர் ஒரு மிகப்பெரிய புலவருங்க. சமஸ்கிருதத்தில் மிக திறமை வாய்ந்த புலவர். அவர் நிறைய நூல் எழுதியிருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது மாளவிகாக்னி மித்திரம் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்க நாளில் மாளவிகாக்னி மித்திரம்ன்றது காளிதாசர் எழுதியிருக்காங்க. சந்திரகுப்தர் பற்றியும் அவரது மகர பேரரசின் அரியணை ஏறியது பற்றியும் கூறும் விசாகதத்தரின் நாடகம். சந்திரகுப்தர் பற்றியும் அவர் மகத பேரரசின் அரியணையில் ஏறியது பற்றியும் கூறும் விசாகதத்தரின் நாடகம் எதுன்னு பார்த்தோம்னா முத்ரா ராட்சசம். முத்ரா ராட்சசம் தான் சந்திரகுப்தர் எப்படி ஏறினாங்க, என்னென்ன போட்டிகளுக்கு மத்தியில் அவங்க ஏறினாங்கன்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க. தென் பொறுத்து கல்பசூத்ரா, சீவக சிந்தாமணி, நேமிநாதர், மிலிந்த பன்ஹா, கீழக்குயில்குடி. இதை கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு கல்பசூத்ரா அது எது வரும்னா 22வது தீர்த்தங்கரர். கல்பசூத்ரான்றது 22வது தீர்த்தங்கரர். சீவக சிந்தாமணி நமக்கு தெரியும், எழுதினவர் யாருன்னா திருத்தக்க தேவர். அடுத்து நேமிநாதருக்கு நாகசேனர். மன்னிச்சிருங்க. கல்பசூத்ராக்கு என்னன்னு பார்த்தோம்னா பத்ரபாகு வருவாங்க. ஓகேவா? கல்பசூத்ரா பத்ரபாகு. சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். நேமிநாதருக்கு 22வது தீர்த்தங்கரர். 22வது தீர்த்தங்கரர். மிலிந்த பன்ஹாக்கு நாகசேனர் வருவாங்க. மிலிந்த பன்ஹானா நாகசேனர். கீழக்குயில்குடி அதுக்கு எதுனா மதுரை. கீழக்குயில்குடி மதுரையில் போய் பஸ் அதுக்காக போயிட்டுருக்கு கீழக்குயில்குடி. அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா என்னன்னு பார்த்தோம்னா நாலந்தா. பண்டைய மகத நாட்டில் இருந்த பௌத்த மாடாலயம் நமக்கு தெரியும். பௌத்த மாடாலயம்னு பேர் தான் நாலந்தா. குப்தரின் காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற மையமாக விளங்கியது. ஸோ நாலந்தாவை எப்படி பிரிக்கிறான்னு பாருங்கள். நா குட்டல் அலம் குட்டல் தா என்ற 3 சமஸ்கிருத சொல், 3மே சமஸ்கிருத சொல்னால உருவானதான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம். ஸோ அந்த நாலந்தானா என்ன அர்த்தம்னா வற்றாத அறிவை அளிப்பவர் அப்படின்னு பொருளாகும். ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இது வரைக்கும் இது எந்த கொஸ்டின்லையும் கேட்டதில்லை. ஸோ இந்த தடவை நம்ம எதிர்பார்க்கலாம். நாலந்தா அப்படின்ற வற்றாத அறிவை அளிப்பவர் அப்படின்னு பொருளும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெட்டீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கான இந்த பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் ரெவன்யூ அசிஸ்டண்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மேலும் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட மெட்டீரியலும் அப்டேட்டுகளையும் பெறதுக்கும் ஃபாரஸ்ட் கார்டு அந்த பற்றின அப்டேட் பெறதுக்கும் நம்ம சேனலோட தொடர்ந்து தெரிஞ்சிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஏபிஎஸ். தேங்க்யூ.